புதுசா ஓட்டு போட போற மாதிரிக்கு இப்ப காலையிலேயே எழும்பியாச்சு. நைட்டு என்ன உறங்க தூங்கவே முடியல. 2 பேர் தூங்க விடாம, என்ன நீங்க தூங்கக்கூடாது, என்ன தூங்கக்கூடாது, நீங்க எனக்கு தூங்கக்கூடாது, தூங்காம போய் ஓட்டு போடுங்க விஜய் அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. தூங்கவும் விடையில. அப்புறம் என்னன்னு சொன்னானா, சரி அப்படி இருந்துச்சுன்னு 12 மணி 12:30 1 மணிக்கெல்லாம் உறங்கியாச்சு. உறங்கிட்டு இருக்கும் போதே 2 நாளாட்டும் ஒரு ராங் கால் வந்துட்டே இருக்கு. நேத்துக்கு வந்துச்சு. ஆனா ராங் கால் வேற மாதிரி வர ஏர்டெல் நம்பர் இருக்குல்ல, அந்த மாதிரி நம்பர்ல வருது. அந்த நம்பர்ல வரும்போது நான் ஹலோன்னு கேட்கும்போது பேசுனாங்க. நானும் ராங் நம்பர்ன்னு சொல்லி வச்சாச்சு. அதுக்கு பிறகு திருப்பி அந்த நம்பர்லேருந்து ஃபோனு நைட்டு 2 மணிக்கு வாரு. தேவையில்லாம தப்பா பேசுறாங்க ஃபோன்ல. 2 மணிக்கு அப்பதான் தூங்குதே, 2 மணிக்கு ஃபோன் வாரு. தேவையில்லாம பேசுறாங்க. நம்ம அதை இதுல சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுவரை சொல்லாம இருந்தேன். ஆனா காலையில எழும்பின நேரம் சொல்லணும்னு நினைச்சேன். யாரும் நீங்க யாரா இருந்தாலும் இருக்கட்டு, ஃபோன் பண்ணா நான் சைபர் கிரைம்ல தான் கொண்டு கொடுப்பேன்னு சொல்லி உங்களுக்கும் தெரியும். என்கிட்ட இது பண்ணா நான் சைபர் கிரைம்ல கொடுப்பேன் அந்த நம்பரை எடுத்து. அவ்வளோதான். அப்புறம் வேற காலையிலேயே இந்த துண்டை போட்டுட்டு ஓட்டு போட போடணுமா, அதோட என்ன செயல கொண்டு வச்சதுக்கு துண்டை போட்டு ஓட்டு போடணுமா. ஆனா இந்த துண்டு போட்டுன்னு போகக்கூடாது, விசில் கொண்டு போகக்கூடாது, அப்படி சும்மா. அப்போ எப்படி உங்களுக்கு விஜய்க்கு ஓட்டு போடணும்னு தெரியுமென்னு சொன்னானா, யூனிஃபார்ம் இருக்குல்ல, இந்த யூனிஃபார்மே போதும், இந்த யூனிஃபார்மே போதும், நம்ம விஜய் என்னன்னு தான் ஓட்டு போடுதான்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். பூத்துக்கு போயாச்சு. பூத்துல போய் இது பண்ணி ஃபர்ஸ்ட் கொடுத்தாச்சு. இந்த இதை கொடுத்துட்டு ஓட்டு லிஸ்ட் இருக்கலாம், அதுவும் ஐடி கார்டும் கொடுத்த பிறகு அப்புறம் பின்னியும் 2 பேர் இருந்தாங்க. அவங்களே தாண்டி அங்கே போனோம். அங்கே கொடுக்கக்கூடாது, அங்கே தாண்டி போய் மை வச்சுட்டு கையில் மை வச்சு அது 1 மாதம் ஒரு 4-5 நாள் அது இருக்காண்டாமா. அது 4-5 நாளுமே இல்லை. அப்படி அதை வச்சுட்டு ஓட்டு போட போயாச்சு. கொஞ்சம் நேரம் ஆச்சு, எதுவுமே வரையில. அதுக்கு பிறகுதான் விசில் சின்னமும் நம்ம குளச்சல் தொகுதி உள்ள அவங்க அந்த அண்ணனுக்கு இதுவும் வந்துச்சு. அப்படியே நான் ஓட்டு போட்டுட்டு வந்தாச்சு. ஓட்டு போட்டுட்டு பாத்திரம் கழுவுன்னு முடிஞ்சு எல்லாம் இதாயாச்சு. ஓட்டு போட்ட அடையாளத்தையும் காண்டல பாருங்க. அப்ப எப்படி ஓட்டு மை இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஆனா எல்லாருக்குமே இருக்கு. ஆனா எனக்கு மட்டும் நான் வேற வீடியோல காட்டிருக்கேன். இங்கேருந்து இன்னும் இருக்கு, இதுல இருந்து இங்க வர இறந்தாச்சு வீடியோல. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் பாத்திரம் தான் கழுவுனே போய் இது பண்ணியாச்சு. அந்த அளவுத்தான் சொல்லுதேன். ஆமா, 2வது ஓட்டு போட்டுவாங்க. இனி ஒரு துண்டு இருக்கேன், அந்த துண்டை வச்சு அது வேற அவங்க அப்பாக்கு பேர் உள்ளது. அது வேற ஒரு சம்பவம். என்கிட்ட இருந்தது என்கிட்ட இருக்க துண்டு, நான் துண்டு எடுத்துன்னு போயாச்சு. ஓட்டு லிஸ்ட் இந்த இதில் அதை எடுத்து போயாச்சு. ஆனா எனக்கு பேர் அதுல இல்லை. நானும் எங்க அம்மாவை தேடுதண்டே இருக்கேன். எனக்கு பேர் லிஸ்ட் இல்லையே அப்படின்னு சொல்லி தேடுதண்டே இருக்கேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா